ടു ഷാഹി ഇഫക്റ്റ്. ഷാഹി ഇഫക്റ്റിലേക്ക് ഏവർക്കും സുസ്വാഗതം. இப்போ இந்த ருத்ரா படத்தை வந்து நீங்கள் ஒரு சிறப்பான ஒரு படமாக நீங்கள் சொன்ன கதையில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெண் ஒரு ஆளுமை, ஒரு பெண் வந்து ஒரு படைத்தல், ஒரு பெண் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு போராளி, எல்லாமே வந்து இந்த கதையில் வந்து இருக்கிறத நீங்கள் சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக இந்த படம் வந்து நீங்கள் சொல்லும் போது எனக்கு ஒரு ஆசையை தூண்டுது. அந்த படத்தை வந்து எனக்கே இந்த படத்தை பார்க்கணும் போல் சொல்லும்போது கண்டிப்பாக வந்து இந்த படத்தோடைய கதை மக்களுக்கு போய் சேரும்போது கண்டிப்பாக இன்னும் பார்ப்பாங்க. அதனால் இப்போது இந்த படத்துடைய உங்களுடைய சிந்தனைகளை இவ்வளோ நீங்கள் பண்ணியிருப்பீங்க, நீங்கள் ஒரு ஸ்பெஷல், அது என்ன சொல்ல முடியுமா? ഇന്നത്തെ ഒരു സിനിമയ്ക്ക് കണ്ടൻ്റാണ് മുഖ്യം, കഥ താൻ മുഖ്യം. അതിലിപ്പം ആര് അഭിനയിക്കുന്നു, ആര് സംവിധാനം ചെയ്യുന്നു എന്നുള്ളതിലുപരിയായിട്ട് അത് ജനമനസ്സിനെ എങ്ങനെ സ്വാധീനിക്കുന്നു എന്നുള്ളതാണ് സിനിമയുടെ വിജയത്തിൻ്റെ ആധാരം. ആ ഒരു ചിന്തയിൽ നിന്നാണ് ശരിക്കും ഈ രുദ്ര എന്ന ചലച്ചിത്രം പിറക്കുന്നത്. അതിനുവേണ്ടി ഞാൻ എഫേർട്ട് എടുത്തിട്ടുണ്ട്. അതിൻ്റെ ഒരു ഫലമുണ്ടാവുമെന്ന് പ്രതീക്ഷിക്കുന്നു. ഓക്കെ, தேங்க்யூ சார். மேடம் வணக்கம். இந்த படத்தில் வந்து நீங்கள் கதாநாயகியாக அறிமுகமாயிருக்கீங்க. அதாவது எல்லா இந்த கதையோட ஃபுல் எதிர்பார்ப்பும் உங்ககிட்ட தான் இருக்குது. இந்த படத்தில் நீங்கள் நடிக்கும் பொழுது மறக்க முடியாத சில விஷயங்கள் கொஞ்சம் சொல்ல முடியுமா? வணக்கம் சார். மறக்க முடியாத விஷயங்கள் ഒരുപാട് സീനുണ്ട്, ലൈക്ക് ദാറ്റ് ലോട്ട് ഓഫ് സീൻസ്. ആക്ച്വലി വന്നത് ഇമോഷനും ഉണ്ട്. അത് இந்த போஸ்ட்ல இந்த டைரக்டர் அது റിട്ടൺ பண்ணி വെച്ചിട്ടുണ്ട്. രൗദ്രം, കുഹ്തയാണ്, അനുരാഗിയാണ്, എല്ലാം ടച്ച് ചെയ്തിട്ടുണ്ട്. സോ ദാറ്റ് മീൻസ് എവറിത്തിങ് ഓൾ ഏരിയ ടച്ച് பண்ணிட்டு തന്നെ இந்த മൂവി എടുത്തിട്ടുണ്ട്. സോ ഞാൻ ഒരു പാർട്ട് രണ്ട് പാർട്ട് അങ്ങനെ പറയാൻ എനിക്കില്ല. ഒരുപാട് നല്ല നല്ല മുഹൂർത്തങ്ങൾ. ആക്ച്വലി സാറ് പറഞ്ഞത് കറക്റ്റ്. അത് എല്ലാം വന്ന് എൻ്റെ ബേസ് ഒരു എന്നെ മീൻസ് രുദ്രനെ ബേസ് ചെയ്തിട്ട് തന്നെയാണ് മൂവി ഓടുന്നത്. അപ്പം എല്ലാ മുഹൂർത്തങ്ങളും ഹെവി ഉണ്ടായി. നല്ലോണം നടിച്ചിട്ടുണ്ടെന്ന് തന്നെ ഞാൻ വിശ്വസിക്കുന്നത്. സോ താങ്ക് യു വെരി മച്ച്. ഓക്കെ, இப்போது சார், இப்போ இந்த படத்துக்கு வந்து நீங்கள் விநியோகஸ்தராக டிஸ்ட்ரிபியூட்டராக பண்ண போகிறீங்க. இந்த படத்தை வந்து எந்த மாதிரி நீங்கள் வந்து இதை மக்களை கொண்டு போய் சேர்க்க போகிறீங்க, எப்படி நீங்கள் தேட்டரை கொண்டு போகிறீங்க, எப்படி ஆடியன்ஸை வந்து உள்ளே அழைக்க போகிறீங்க, கொஞ்சம் விளக்கமா? இந்த படம் பார்த்தீங்கன்னா எல்லா மக்களுக்குள்ளே நடக்கிறத ஒரு விஷயத்த ஒரு இல்னஸ் அது கண்டென்ட் வெளியில் சொல்லக்கூடாது, அந்த ஒரு பேஷனில் தான் படம் எடுத்து வச்சுருக்காங்க. இப்போ எல்லாம் மெயின் ஸ்ட்ரீம் என்னன்னா, ஒரு படத்துக்கு ஹீரோ ஹீரோயினி முக்கியம் கிடையாது. படத்தோட கண்டென்ட்டுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸோ அந்த இம்பார்ட்டன்ஸில் தான் படம் ஓடும். இப்போ மம்முட்டி நடித்தாலும் சரி, ஷாருக் கான் நடித்தாலும் சரி, சல்மான் கான் நடித்தாலும் சரி, கதை சரியில்லைன்னா அந்த படம் அன்னைக்கே நிப்பாட்டிடுவோம். பிகாஸ் சிக்கந்தர் ஒரு படம் நான் ரிலீஸ் பண்ணேன், 250 கோடி ரூபா பட்ஜெட் படம். ஒரே நாளில் தூக்கிட்டாங்க தியேட்டரில். ஏன்னா துப்பாக்கி வெடிகுண்டு அது இது நல்லா இருந்துச்சு. அப்போ நான் ஒரு சின்ன படம் பண்ணேன், 2 வீக்ஸ் ஓடிச்சு. அப்புறம் என்னென்னா படம் வந்து மக்களுக்கு பிடிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிளாக இப்போது லோகான்னு ஒரு படம் ஓடிட்டுருக்கு. கேரளாவில் பெரிய சூப்பர் ஸ்டாரு மோகன்லால் சார், அவரோட படம் 60 கோடி தான் ஆண்டியாச்சு. இந்த படம் 300 கோடிக்கு மேலே போகுது. படத்தோட டோட்டல் பட்ஜெட் வந்து 22 கோடி. மோகன்லால் படத்துக்கு 60 கோடி. மோகன்லால் படம் வந்து டவுனில் தான் இருக்குது. இந்த படம் தான் ஓடிட்டு இருக்கு. ஏன்னா இதில் தெரிஞ்ச யாருமே இல்லை, எல்லாமே சின்ன சின்ன ஆர்டிஸ்ட் தான், இப்போ வளர்ந்துருந்த ஆர்டிஸ்ட் தான். பட் அந்த படத்தை எடுத்த விதம், அந்த படத்தோட கண்டென்ட், அதுதான் மக்கள் நம்புறாங்க. இப்போ ட்ராமாட்டிக்காக சாங்ஸ் அதெல்லாம் வந்தால், சாங்ஸ் வந்தாலே நம்ம பையெல்லாம் எழுதி டிவியில் சாங்ஸ் வந்துச்சுன்னா டாங் ஆஃப் பண்ணி போயிடுவான். சாங்ஸ் இம்பார்ட்டன்ஸ் கிடையாது, ஃபைட்ஸ் இம்பார்ட்டன்ஸ். படத்தில் வந்து மக்களுக்கு சேர்ற அவள் லைஃப்பில் நடக்கிறது ஏதாவது ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா அவள் அந்த சீட்டில் உட்கார, இல்லைன்னா 5 நிமிஷத்துலேயே மொபைல் எடுத்துட்டு டக் டக் பேசிட்டு போயிட்டே இருப்பாள். ஸோ இந்த படம் ஒரு கண்டென்ட் ரெலவென்ட் மூவி. எல்லாருக்குமே இது பிடிக்கிற மாதிரி சாங் எடுத்து வச்சிருக்காங்க.
இருக்காங்க. நிச்சயமா இந்த படம் வந்து தியேட்டர்ல வந்து வெற்றி படம். ஏன்னா பெரிய ஒரு ஹிட்டெல்லாம் வராது, இருந்தாலும் ஒரு 50 பேர் 60 பேர் ஒரு ஷோருக்கு வந்தா அது போதும் எனக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு 50 பேர் 40 பேர் வந்தா ஒரு பெரிய ஸ்டார் படத்துவே ஷோ நடக்குது. தேங்க்யூ ஃபார் நிச்சயமா. இப்போ ஒரு படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட், அதாவது கதைக்களம். ஒரு படம் ஜெயிக்கிறதுக்கு நிச்சயமா அது கதைக்களம் முக்கியம். அந்த கதைக்களத்தில் வந்து அதை வடிவமைக்க இயக்குனருடைய திறமை முக்கியம். அந்த இயக்குனர் மட்டும் இல்லாமல் அவருக்கு போட்டியாக அந்த திரைக்களத்தை வடிவமைக்க படத்தொகுப்பு, அதாவது பார்த்தீங்கன்னா கேமராமேனும் அந்த யூக்கில் வந்து இந்த இயக்குனருக்கு எவ்வளோ திறமையோ அந்த யூக்கில் வந்து அவரும் போட்டி போட்டு படணும் அந்த கேமராமேனுக்கும். அது இல்லாமல் கூட ஒருத்தர் போட்டி போடுவாருங்க, அவர் யாருன்னா எடிட்டர். அந்த எடிட்டரும் கேமராமேனும் டைரக்டரும் கலந்து பண்ணும்போது அவருக்கு போட்டியாக மியூசிக் டைரக்டர் ஒரு ஆடியன்ஸை வந்து ஒரு சீட்டை உட்கார வைக்குது பின்னிசை. அந்த பின்னிசை கொடுக்குற இதில் ஒரு என்ன பியூட்டினா, இயக்குனரும் அவரே, இசை அமைப்பாளரும் அவரே. மொத்தத்தில் இந்த இயக்குனர் தான் கதாநாயகன். அதனால கண்டிப்பாக இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய உணர்ச்சிகள் உணர்வுகள் கண்டிப்பாக இந்த படம் வந்து பிரதிபலிக்கும். இதுலேயும் ஒரு பெண்மணி முக்கியத்துவம் கொடுத்து, ஏன்னா இந்த உலகத்தையே ஆளக்கூடியது முதல் சக்தி பெண் சக்தி. அதே போல் இந்த கதையிலையும் வந்து பெண் சக்தியை வந்து நிரூபிக்கிற அளவுக்கு இந்த படம் ருத்ரா படம் வந்திருக்கு. அதனால் வந்து கண்டிப்பாக இந்த படம் வெற்றி பெறணும், தேட்டரில் வரணும். மக்கள் அனைவரும் இந்த படத்தை தேட்டரில் வந்து பார்க்கணும். கண்டிப்பாக இதை தமிழ்லையும் நான் மொழியாக்கம் பண்ணி நான் தமிழ்நாட்டில் ரிலீஸ் பண்ணுறேன். കൂടുതൽ വാർത്തകളും വിശേഷങ്ങളുമായി വീണ്ടും കണ്ടുമുട്ടുന്നതുവരെ ഏവർക്കും നന്ദി, നമസ്കാരം.